வணக்கம். இந்த வீடியோவில் 24/7/2026 சற்று முன் ஓய்வூதியர்கள் சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை யார் வெளியிட்டிருக்காங்க, எந்த ஓய்வூதியர்களிருந்து பயன்பெற முடியும் என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் தங்களுக்குரிய அனைத்து நலன்களையும் சரியான நேரத்தில் பெறுவதற்கும் அரசுடைய புதிய அறிவிப்புகளை எளிதில் அறிந்து கொள்வதற்கும் தேவையான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குதல், கருணைத் தொகை சார்ந்த அறிவிப்புகள் போன்ற முக்கிய தகவல்கள் அவ்வப்போது பகிரப்படுகிறது. ஓய்வூதியர்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணக்கூடிய நோக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு ஓய்வூதியர்களின் நீண்ட கால குறைகளை களைந்து அவர்களுக்கு தேவையான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்தில் ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கு நாள் கூட்டம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்ட அரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்ட அரங்கத்தில் வருகிற 11/9/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மணிக்கு ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முதியவர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் குறைகளை கேட்டறிவதற்காக திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அவர்கள் பங்கேற்க உள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மாநில அரசின் பல்வேறு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களில் இதுவரை தங்களது ஓய்வூதிய பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறாதவர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதர குறைகள் உள்ளவர்கள் மட்டும் இந்த கூட்டத்திற்கு தங்களது மனுக்களை அனுப்பலாம். மின் வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் கூட்டுறவு நூற்பாலைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் தங்களது விண்ணப்பத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பக்கூடாது. மாறாக அவர்கள் தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தொடர்புடைய துறை சார்ந்த உயர் அலுவலர்களுக்கு மட்டுமே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தங்களது ஓய்வூதியம் தொடர்பான குறைகளை தீர்க்க விரும்பும் ஓய்வூதியர்கள் தங்களது கோரிக்கைகளை இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கணக்குகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மன்னம்மந்தல், மயிலாடுதுறை 609305க்கு அனுப்பி வைக்க வேண்டும். மனுக்கள் தெளிவான கையெழுத்திலோ அல்லது கணினியில் தட்டச்சு செய்யப்பட்டோ இருக்க வேண்டும். மேலும் மனுவில் கீழ்கண்ட விவரங்கள் தவறாமல் இடம்பெற்றிருக்க வேண்டும்: பெயர், பதவி மற்றும் முழு முகவரி, ஓய்வு பெறும்போது பணிபுரிந்த அலுவலகத்தின் பெயர், ஓய்வு பெற்ற நாள் மற்றும் ஆண்டு, ஓய்வூதியம் தொடர்பான குறைகளுடைய விரிவான விவரம், குறைகள் தற்போது எந்த அலுவலகத்தில் அல்லது எந்த அலுவலரிடம் நிலுவையில் உள்ளது, ஓய்வூதிய கொடுப்பான எண், PPO நம்பர், தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண், நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான தேதிகள். தங்களது தொடர்பான மனுக்களை உறுதிய விவரத்துடன் 19/8/2026 புதன்கிழமைக்குள் மேலே குறிப்பிட்ட முகவரிக்கு கிடைக்கப்பெறும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும். ஏற்கனவே முந்தைய காலத்தில் மனுக்கள் அளித்து அது தொடர்பான விசாரணைகள் அல்லது கோரிக்கைகள் நிலுவையில் இருப்பவர்கள் தங்களது முந்தைய மனுக்களின் கடித எண்ணை குறிப்பிட்டு தற்போதைய கடிதத்துடன் இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.